ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த சீரீஸில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அடுத்த சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகளுடைய முன்னழகை பிடிச்சி கசக்கி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு அந்த நடிகை மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் அந்த நடிகை ஒத்துக்கொள்ளாத சுச்சுவேஷன்லையும் சரி, எப்படியாச்சும் இந்த விஷயங்கள் பண்ணியாகணும், அந்த முன்னழகை வந்து தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாடல் காட்சிகளிலும் ஏதாவது ஒரு காட்சியில் எப்படியாச்சும் சிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நம்ம மணிமேகலை. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ரசிகர் பட்டாளம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவங்களுடைய அழகுக்காகவும் சில பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய எப்பயாச்சும் அந்த ஆடை விலகக்கூடிய காட்சிகள் சிக்குமா அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேச்சுக்கும் இவங்களுடைய அந்த குறும்புத்தனத்தான விஷயத்துக்கும் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மணிமேகலையோடைய எப்பயாச்சும் அந்த லீக் வீடியோஸ் இல்லைன்னா ஸ்லிப் ஆகிற வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சின்னதாக ஸ்லிப் ஆனாலே, சின்னதாக இடையழகு காட்டினாலே அதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிரும். ஸோ அந்த வகையில் தான் மணிமேகலையோடைய முன்னழகு ஒரு ஷோவில், அதாவது ஒரு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல யார் அப்படின்றது தெரியல. ஸோ அந்த கை யார் அப்படின்றது தெரியல. அந்த கையில் மணிமேகலையோடைய இடது முன்னழகுல பிடிச்சி நல்லா வந்து 4 அழுத்தி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஸ்லோ மோஷனில் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம் ஷோலேயே வந்து அவங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க பயங்கரமாக. ஸோ அந்த ஒத்துழைப்பை வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நபர் வந்து அவங்களுடைய கையை பிடிச்சி, ஸோ மணிமேகலையோட வெறித்தனமான ஒரு எப்படா கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணியிருப்பார் போல். ஸோ அந்த நபர் வந்து அவருடைய கையை வாண்டடாக பிடிச்சி அந்த இடது பக்க தன்னுடைய அந்த முன்னழகு மேலே நல்லா பயங்கரமாக வந்து அழுத்தி விட்டுருப்பாரு. ஸோ அதை வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நடிகை பிரீத்தா விஜயகுமார். ஸோ விஜயகுமாரோடைய மூத்த மகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களும் நடிகைகள் லிஸ்ட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலுமே ஒரு 4-5 படங்கள் வந்து நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் நடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடிக்கக்கூடிய படத்தில் ஒரு புதுமுக ஹீரோ கூட நடிக்கும் போது ஒரு பாடல் காட்சியில் கவர்ச்சி வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து காட்டியிருப்பாரு. ஸோ எப்படியாச்சும் வந்து முன்னணியில் இருந்துடணும், பெரிய நடிகை ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேருமே, பிரீத்தாவும் சரி ஸ்ரீதேவி விஜயகுமாரும் சரி 2 பேருமே வந்து அவங்களுடைய திறமையை காட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ வந்து இவர் டைரக்டர் ஹரியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாடல் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு யங் ஹீரோ, 2 பேருமே புதுமுக நடிகைகள். ஸோ இந்த பாடல் காட்சியில் கவர்ச்சி அப்படின்ற பேரில் எப்படா நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ அந்த பிரீத்தா விஜயகுமாரோடைய வலது பக்க முன்னழகிலேயே வந்து கையை வச்சு மெதுவாகவே வந்து மேலே ஏற்றி போயிருப்பாரு. ஸோ இது நீங்கள் ஸ்லோ மோஷன்லேயே பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ அவன் வந்து இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கலை, கரெக்டாக வந்து பிளான் பண்ணி மெதுவாக வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப்பிங் வந்து தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். ஸோ நீ என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஸ்ரேயா சரண். ஸோ இவங்க வந்து நம்ம வந்து மற்ற நடிகைகள் மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு முழு நேர கவர்ச்சி நடிகை. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்னா, இவங்களே வந்து வாண்டடாக ஹீரோவோட கையை எடுத்து தன்னுடைய முன்னழகு மேலே வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக போல்டாக நடிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி நடிகை. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் கூட ஒரு 40-42 வயசு மேலே ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. ஸோ இப்போவும் அவங்களுடைய கவர்ச்சி குறையாமல் ஹிந்தியில் வந்து ஷோ டைம் அப்படின்ற ஒரு சீரீஸில் படுக்கறை காட்சிகள் ரொம்ப போல்டான சீனை நடிச்சிருப்பாரு. ஸோ படுக்கறை காட்சியில் முத்த காட்சி 2 சேர்ந்து போட்டு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அந்த ஹீரோ. ஸோ அதே மாதிரி இந்த நடிகையும் வந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சீன்ஸில் ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஸோ இவங்களா வாண்டடாக போய் தன்னுடைய முன்னழகு வச்சு நசுக்கிற மாதிரியான சீன்ஸ் ஏகப்பட்டதை பார்த்துருப்போம். சிவாஜி படத்துலையும் வந்து அந்த ஒரு பாட்டில் நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மழை படத்தில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான சீன் வந்து தமிழ் சினிமாவில் வருது. இவங்க அந்த கவர்ச்சியான உடையில் அவங்களுடைய முன்னழகை வச்சு போய் அழுத்துற மாதிரியான ஒரு சீன் வந்து பயங்கர ஃபேமஸ். நம்ம இது ஸ்லோ மோஷன் போட்டிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அழகான ஒரு நடிகை மஞ்சு வாரியர். ஸோ இவங்க வந்து கவர்ச்சி அப்படின்றது மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை. அதே மாதிரி கவர்ச்சி இல்லாமல் வந்து 40 வயசு கடந்து வந்துட்டாங்க. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக கவர்ச்சி அப்படின்றது கிடைக்கல. ஸோ கவர்ச்சி அப்படின்னு சொல்லி யாராச்சும் வந்தாலே அவங்கள பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஹோம்லி கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை மஞ்சு வாரியர். ஸோ அப்பப்போ இந்த மாதிரியான நடிகைகளுடைய ஸ்லிப் காட்சி, தன்னுடைய அந்த இடையழகு காட்சி, இடைக்குழி அழகு, அப்புறம் வந்து முன்னழகு வந்து அந்த மலைக்கோடு தெரியுது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிடும். அந்த மாதிரி தான் மலையாள படத்தில் இவர் எந்த வருஷம் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் சீனில் தன்னுடைய முன்னழகு நசுக்கப்படுறத அப்படியே வந்து பளிச்சுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த நபர் வந்து வாண்டடாக
நம்ம மஞ்சு வாரியருடைய இடது முன்னழகளை வச்சு பச்சக்குன்னு அழுத்தி விட்டுருவாரு. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை சாயிஷா. ஸோ நம்ம ஆர்யாவுடைய மனைவி. இவங்களுடைய அந்த கரியர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 23, 24 வயசுக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்று அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் 30 வயசு தாண்டியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வந்து இறங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் பெரிய அளவு வயசு வித்தியாசம் இருந்தாலும் நடிகர் ஆர்யா கூட காதல் வலையில் விழுந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடிய நடிகை சாயிஷா. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில வருஷங்கள் நடிச்சிருந்தாங்கன்னா இவங்களுடைய பிக்னியோ பார்க்கறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறது இந்த மாதிரி கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்யா வந்து கண்டிஷன் போட்டப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அதுக்கப்புறம் வந்து படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ்ல ஆடிருந்தாங்க. ஸோ இந்த நடிகை இந்த சீனை பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும். தன்னுடைய முன்னழகை வச்சு சூப்பராக வந்து நசுங்கிறது, சூர்யா மேலே வச்சு அப்படியே நசுங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும். அது ஸ்லோ மோஷன்லேயும் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜூமில் வச்சு பார்த்தா தன்னுடைய மொத்த முன்னழகும் அப்படியே வந்து பச்சக்குன்னு நசுங்குது, தெறிக்க வர்ற அளவுக்கு நசுங்கியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகர்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ இப்போ இவங்க நம்ம கூட இல்லை, இருந்தாலும் இவங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நடிகை. ஸோ தெலுங்கு சினிமாவும் சரி, தமிழ் சினிமாவும் சரி, நிறைய படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த பெரும்பாலான படங்கள் அந்த குத்து விளக்கு மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஆரம்பகால சினிமாவில் கவர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக தூக்கலாக இருக்கும். அதுவும் வந்து நாகார்ஜுனா கூட நடிக்கக்கூடிய படங்களில் கவர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் தான் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளில் பெரும்பாலான நடிகைகள் அனுபவித்து என்ஜாய் பண்ணிடுவார் நம்ம நாகார்ஜுனா. ஸோ அந்த மாதிரி தான் அமலாவையும் வந்து கரெக்ட் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த சீன்லேயே நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ ரொமான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தன்னுடைய சௌந்தர்யாவுடைய வலது முன்னழகை பிடிச்சி பயங்கரமாக வந்து நசுக்கி விட்டுருப்பாரு. ஸோ இதை வந்து ஸ்லோ மோஷனில் வந்து தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அது நசுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தா உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல படுமோசமாக வந்து கசக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகர்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு தொடை அழகி நம்ம ரம்பா. ஸோ ரம்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி அப்படின்றது ஒரு எல்லையே கிடையாது. ஏகப்பட்ட அளவுக்கு கவர்ச்சி காட்டியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாலே பிக்னியும் போட்டிருக்காங்க. நடிகர் கார்த்தி ஏகப்பட்ட முறை நம்ம ரம்பாவை வந்து வச்சு செஞ்சுருப்பாரு. அதுவும் பிக்னிலேயே வந்து ஒரு பாடல் காட்சியில் டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுருப்பாங்க நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி நடிகை நம்ம ரம்பாவை கன்னடா பக்கம் போனால் என்ன பண்ணுவாங்க? கன்னட சினிமாவில் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய குடும்ப குத்து விளக்காக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நடிகைகள் ஏகப்பட்ட பேர் வந்து கன்னட சினிமாவில் போயிட்டு பயங்கரமாக குத்து வாங்கின சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இங்கே வெறும் கவர்ச்சியோடு நிறுத்திக்கிட்ட மீனா அங்கே நம்ம நடிகை மீனா அங்கே போய் கன்னட சினிமாவில் தன்னுடைய முன்னழகை வந்து ஏகப்பட்டதுக்கு வந்து கசக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு நடிகர் மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட நடிகைகள் அங்கே இங்கேருந்து மாறி அப்படியே கம்ப்ளீட்டாக பணத்துக்காக அந்த பக்கம் போய் அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் நடிகை ரம்பாவும் ஒரு படத்தில் ரவிச்சந்திரன் கூட நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த படத்தில் ஏகப்பட்ட கவர்ச்சி இருக்கும். முத்த காட்சிகள், முன்னழகில் முத்தம் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இந்த பாடல் காட்சியில் இருக்கும். அது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக தொடுற இடத்துலலாம் வந்து இவர் கையை வச்சு தட்டுவார் முன்னழகில். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே வந்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு எந்த கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது நம்ம மணிமேகலையுடைய முன்னழகு வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இடித்து கசக்கப்பட்டிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த நடிகையோடைய அந்த மணிமேகலையோடைய கிளிப்பிங்ஸ் ரொம்ப ரேரானது. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.